குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிளாக்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் டைம் இன்டர்வெல்ஸ். அதாவது என்னென்னா கிளாக்ஸ் வந்து என்னென்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைம் இன்டர்வெல்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக கிளாக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ மெனி கிளாக்ஸ் ஆர் பீயிங் யூஸ்டு ஃப்ரம் த ஆன்சியன்ட் டைம். அதாவது என்னென்னா ஆன்சியன்ட் டைமில் வந்து என்னென்னா நிறைய கிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணனாங்க. சயின்டிஸ்ட் ஹவ் மாடிஃபைடு த மெக்கானிசம் ஆஃப் த கிளாக்ஸ் எவரி டைம் டு அப்டைன் அக்யூரசி. அதாவது என்னென்னா சயின்டிஸ்ட் வந்து என்னென்னா அக்யூரேட்டாக வந்து டைம் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக அதாவது என்னென்னா கிளாக் வந்து என்னென்னா நிறைய வந்து மாடிஃபை பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே. இப்போ வந்து என்னென்னா டிஸ்பிளேவை பேஸ் பண்ணி கிளாக்ஸ் வந்து எத்தனை டைப்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே. தே ஆர் அனலாக் கிளாக்ஸ், டிஜிட்டல் கிளாக்ஸ். அதாவது என்னென்னா டிஸ்பிளேவை பேஸ் பண்ணி கிளாக்ஸ் வந்து 2 டைப்ஸில் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அனலாக் கிளாக்ஸ், டிஜிட்டல் கிளாக்ஸ். ஃபஸ்ட்டு அனலாக் கிளாக்ஸ். Analog clocks look like a classic clock. It has 3 hands to show the time. அதாவது என்னென்னா இப்போ வந்து அனலாக் கிளாக் வந்து என்னென்னா பார்க்குறதுக்கு வந்து என்னென்னா கிளாசிக் கிளாக் மாதிரி இருக்கும். இப்போ வந்து அனலாக் கிளாக்கில் வந்து என்னென்னா 3 hands வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஹவர் ஹேண்ட். இட் இஸ் ஷார்ட் அண்ட் திக். இட் ஷோஸ் ஹவர். அதாவது என்னென்னா ஹவர் ஹேண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷார்ட்டாக இருக்கும், திக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு மினிட்ஸ் ஹேண்டு. இட் இஸ் லாங் அண்ட் தின். இட் ஷோஸ் மினிட். அதாவது என்னென்னா மினிட் ஹேண்ட் வந்து எப்படி இருக்குன்னா லாங்காக இருக்கும், தின்னாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட்ஸ் ஹேண்ட். இட் இஸ் லாங் அண்ட் வெரி தின். இட் ஷோஸ் செகண்ட். இட் மேக்ஸ் 1 ரொட்டேஷன் இன் 1 minute அண்ட் 60 ரொட்டேஷன் இன் 1 hour. அதாவது என்னென்னா செகண்ட் ஹேண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாங்காக இருக்கும், தின்னாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ வந்து என்னென்னா செகண்ட் ஹேண்ட் வந்து என்னென்னா 1 மினிட்டுக்கு வந்து 1 டைம் வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ வந்து என்னென்னா 60 அதாவது என்னென்னா 1 ஹவருக்கு வந்து 60 டைம் வந்து என்னென்னா செகண்ட் ஹேண்ட் வந்து ரொட்டேட் ஆகும். அனலாக் கிளாக் அதாவது அனலாக் கிளாக்ஸ் கேன் பி டிரைவன் எய்தர் மெக்கானிக்கலி ஆர் எலக்ட்ரானிக்கலி. அதாவது என்னென்னா அனலாக் கிளாக் வந்து எப்படி வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெக்கானிக்கலாகவும் ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக்கலாகவும் வந்து ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் கிளாக்ஸ். எ டிஜிட்டல் கிளாக் டிஸ்பிளேஸ் த டைம் டைரக்ட்லி. அதாவது என்னென்னா இப்போ வந்து டிஜிட்டல் கிளாக்கில் வந்து டைம் வந்து டைரெக்டாக வந்து நோட் பண்ண முடியும். இட் ஷோஸ் த டைம் இன் நியூமரல்ஸ் ஆர் அதர் சிம்பிள்ஸ். இப்போ வந்து என்னென்னா டைம் வந்து என்னென்னா நியூமரல்ஸாகவும் இருக்கும், சிம்பிள்ஸாகவும் இருக்கும். இட் மே ஹாவ் 12 hours ஆர் 24 hours டிஸ்பிளே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஜிட்டல் கிளாக்கில் 12 hours இருக்கும், 24 hours இருக்கும். ரீசன்ட் கிளாக்ஸ் ஆர் ஷோயிங் டேட், டே, மந்த், இயர், டெம்பரேச்சர் எக்ஸெட்ரா. இப்போ வந்து என்னென்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய டிஜிட்டல் கிளாக்கில் வந்து என்னென்னா டேட்டு, டே, மந்த்து, இயர், டெம்பரேச்சர் எல்லாமே வந்து நோட் பண்ண முடியும். டிஜிட்டல் கிளாக்ஸ் ஆர் ஆஃப்டன் கால்ட் அஸ் எலக்ட்ரானிக் கிளாக். அதாவது என்னென்னா டிஜிட்டல் கிளாக்கை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா எலக்ட்ரானிக் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் டைப்ஸ் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசம். அதாவது ஒர்க்கிங் மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி கிளாக் வந்து எத்தனை டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசம். தே ஆர் குவார்ட்ஸ் கிளாக், அட்டாமிக் கிளாக். அதாவது என்னென்னா ஒர்க்கிங் மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி கிளாக் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா இங்கே 2 டைப்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குவார்ட்ஸ் கிளாக்கு, அட்டாமிக் கிளாக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா குவார்ட்ஸ் கிளாக்கு. தீஸ் கிளாக்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் பை எலக்ட்ரானிக் ஆசிலேஷன்ஸ் விச் ஆர் கண்ட்ரோல்டு பை எ குவார்ட்ஸ் கிறிஸ்டல். அதாவது என்னென்னா குவார்ட்ஸ் கிளாக் வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் ஆசிலேஷனால் வந்து குவார்ட்ஸ் கிளாக் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இந்த எலக்ட்ரானிக் ஆசிலேஷன் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குவார்ட்ஸ் கிறிஸ்டல்னால வந்து எலக்ட்ரானிக் ஆசிலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எ வைப்ரேட்டிங் கிறிஸ்டல் இஸ் வெரி ப்ரீசியஸ். அதாவது வைப்ரேட்டிங் கிறிஸ்டலோட ஃப்ரீக்வன்சி வந்து என்னென்னா ரொம்ப வந்து அக்யூரேட்டாக வந்து கிடைக்கும். ஸோ குவார்ட்ஸ் கிளாக் இஸ் மோர் அக்யூரேட் தென் மெக்கானிக்கல் கிளாக். இப்போ வந்து என்னென்னா மெக்கானிக்கல் கிளாக்கை விட கம்பேர் பண்ணக்குள்ள குவார்ட்ஸ் கிளாக்கோட வேல்யூ வந்து என்னென்னா அக்யூரேட்டாக இருக்கும். These clocks have an accuracy of 1 second in every 10⁻⁹ second. அதாவது என்னன்னா ஒவ்வொரு 10⁻⁹ செகண்டுக்கும் அதாவது என்னன்னா குவார்ட்ஸ் கிளாக்ல வந்து 1 செகண்ட் வந்து அக்யூரேட்டாக வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் அட்டாமிக் கிளாக். These clocks make use of periodic vibrations occurring within the atom. அதாவது ஆட்டமில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பீரியாடிக் வைப்ரேஷன்னால தான் அட்டாமிக் கிளாக் வந்து ஆக்டிவேட் ஆகுது. These clocks have an accuracy of 1 second in every 10⁻13 seconds. அதாவது ஒவ்வொரு 10⁻13 செகண்ட்ஸுக்கும் 1 செகண்ட் வந்து அக்யூரேட் வேல்யூ வந்து அட்டாமிக் கிளாக்ல வந்து கிடைக்கும். Atomic clocks are used in Global Positioning System (GPS), Global Navigation Satellite System (GLONASS) and International Time Distribution Services. அதாவது அட்டாமிக் கிளாக் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா Global Positioning System (GPS), நெக்ஸ்ட் Global Navigation Satellite System (GLONASS), International Time Distribution Services (GLONASS).
Next, Greenwich Mean Time GMT is the mean solar time at the Royal Observatory located at Greenwich in London. அதாவது லண்டன்ல கிரீன்விச்ல இருக்கக்கூடிய ராயல் அப்சர்வேட்டரியோடைய டைம் தான் என்னன்னு சொல்றோம்னா கிரீன்விச் மீன் டைம். இட் இஸ் மெஷர்ட் அட் த லாஞ்சிடியூட் ஆஃப் 0 டிகிரி. இப்போ வந்து என்னன்னா இந்த டைம் வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0 டிகிரி லாஞ்சிடியூடில் வந்து மெஷர் பண்ணுறாங்க. த எர்த் இஸ் டிவைடட் இன்ட்டு 24 ஜோன்ஸ் ஈச் ஆஃப் எ வித் ஆஃப் 15 டிகிரி லாஞ்சிடியூட். இப்போ வந்து என்னன்னா எர்த் வந்து என்னன்னா 24 ஜோன்ஸாக வந்து டிவைட் ஆகிருக்கு. ஒவ்வொரு ஜோனோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 15 டிகிரி லாஞ்சிடியூட். தீஸ் ரீஜியன்ஸ் ஆர் கால்ட் அஸ் டைம் ஜோன்ஸ். இந்த ரீஜியனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டைம் ஜோன்ஸ். டைம் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 adjacent டைம் ஜோன்ஸ் இஸ் 1 hour. அதாவது 2 adjacent டைம் ஜோன்ஸோடைய டிஃபரன்ஸ், அதாவது டைம் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 hour. Next, Indian Standard Time IST. The location of Mirzapur in Uttar Pradesh is taken as the reference longitude of the Indian Standard Time. அதாவது என்னன்னா உத்தர பிரதேஷ் மிர்ஜாப்பூர் லாஞ்சிடியூடோட வேல்யூ தான் என்னன்னு சொல்கிறோன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இட் இஸ் லொக்கேட்டட் அட் 82.5 டிகிரி லாஞ்சிடியூடு. அதாவது என்னன்னா இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 82.5 டிகிரி லாஞ்சிடியூடு. ஐஎஸ்டி ஈக்குவல் டு ஜிஎம்டி ப்ளஸ் 530 ஹவர்ஸ். அதாவது ஐஎஸ்டியோட வேல்யூ வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜிஎம்டி அப்படிங்கிறது என்னன்னா கிரீன்விச் மீன் டைம் ப்ளஸ் 530 ஹவர்ஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டுடே ஹோம்ஒர்க்கு எய்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸு டுடே ஹோம்ஒர்க்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள் இட் இஸ் த ஆங்கிள் மேட் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 லைன்ஸ் ஆர் பிளேன்ஸ். சாலிட் ஆங்கிள் இட் இஸ் த ஆங்கிள் பை த இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 or more planes at a common point. Plane angle it is 2-dimensional. Solid angle it is 3-dimensional. Plane angle its unit is radian. Solid angle its unit is radian. இந்த ஒரு கொஸ்டினும் ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.